ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்லே வந்து பயாஸ் ப்ரோக்ராமர் பற்றி போட்டிருப்போம் வீடியோ. அதோட கண்டினியூட்டிவாக இது நம்ம அந்த வீடியோவில் வந்து நம்ம பயாஸ் ப்ரோக்ராமரை பற்றி பார்த்துருப்போம். இதில் வந்து நம்ம பயாஸ் ப்ரோக்ராமரை வச்சு பின் ஃபைல்ஸ் இருந்தால் தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஸோ அந்த பின் ஃபைல்ஸை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இப்போ நான் யூஸ் பண்ணுற மாடல் HP 440 G8. இந்த மாடலோட பயாஸ் பின் எனக்கு வேணும் அப்படின்னா நான் சர்ச் பண்ணுறேன். இதில் பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பெய்டு வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரீ ஆஃப் இதில் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு சில வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் மெயினாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பேட் கேப்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும், எல்லாமே கிடைக்கும். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்கும். ஒரே நிமிஷம் இருங்க, எனக்கு பாஸ்வேர்ட் மறந்துடுச்சு. நான் இப்போ போட்டுட்டேன். இதில் லாக் அவுட் பண்ணிவிட்டு நான் திருப்பி லாகின் பண்ணுறேன். இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு யூஸ்வலாகவே எல்லாமே கிடச்சிரும். ஸோ ஒரு கான்வர்சேஷனாக இருக்கட்டும், உங்களை மாதிரி ஒரு பல சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. ஸோ நீங்கள் அதில் வந்து உங்களோட கொஸ்டின்ஸை வந்து ரைஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சர்வீஸ் இன்ஜினியரை வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க, கண்டிப்பாக பண்ணுவாங்க. எனக்கு நிறைய கேசஸ் இந்த மாதிரி நான் சால்வ் பண்ணியிருக்கேன். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா நான் லாகின் பண்ணிட்டேன். ஸோ அதில் அந்த வெப்சைட்டில் இருக்க எல்லா அட்டாச்மெண்ட்டும் என்னால் வியூ பண்ணி பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா இப்போது இந்த நான் 440G8 மாடல் பார்த்தோன்னே இதோட பயாஸ் பின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து அதுலேயே ரிப்ளை பண்ணுவாங்க, இது ஒர்க்கிங் ஆகுதா இல்லை ஒர்க்கிங் ஆகலையா, எதனா இஷ்யூஸ் இருக்கா, அந்த மாதிரி இருக்கிற எல்லா இதுவுமே இதில் நம்ம கான்வர்சேஷனாக ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து இந்த வெப்சைட்டை வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு வந்து இது நல்ல ரிசல்ட்டும் இருக்குது. இதுக்கு பாருங்கள், இப்போது நான் இன்னொரு மாடலை சர்ச் பண்ணுறேன். இன்னொரு மாடல் 240G6. இதை பற்றியான எல்லாமே இப்போது இதில் ஏதோ போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாடலுக்கான ஏதோ ஒரு கைடன்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த கேப்ஸ் பிளிங்க் ஆகுது அந்த மாதிரி இது. அப்புறம் இது வந்து பாஸ்வேர்ட் இருக்குது பயாஸ்க்கு, அது எப்படி ரீசெட் பண்ணுறது, எல்லா கொஸ்டின் அண்ட் குவரிஸ் எல்லாத்துக்குமே அதில் ரிப்ளை பண்ணியிருப்பாங்க. நான் அடுத்து யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம். இந்த சேனல் தான் டெலகிராமில் ஸ்கெமாட்டிக் போர்ட் வேவ் லேப்டாப். இது வந்து நான் ஸ்கெமாட்டிக் பார்க்குறதுக்கும் போர்ட் வேவ் எடுக்கிறதுக்கும் இந்த சேனலை நான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பயாஸ் அச்சு, இதில் தான் நான் வந்து பயாஸ் எல்லா மாடலுக்கான பயாஸுமே இதில் இருந்து தான் எடுப்பேன். ஸோ இதில் மேக்ஸிமம் அவங்க வந்து எல்லாத்துக்குமே ஒர்க்கிங் பயாஸே கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் அதே இது 440G8 இதை சர்ச் பண்ணுறேன். இதில் வந்து ஆப்ஷனலாக உங்களுக்கு வந்து 4 பயாஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது ஒர்க்கிங் அதில் மேக்ஸிமம் அவங்களே கொடுத்துருப்பாங்க. இதில் ஒர்க்கிங் பயாஸ் இதில் கொடுத்துருக்காங்க. செகண்டில் பாருங்களேன், ஒர்க்கிங் பயாஸ் கொடுத்துருக்காங்க. இது இப்போ வந்து டெல் 3521 இந்த மாடலுக்கான பயாஸும் இதிலே இருக்குது. ஸோ எது இதில் நான் ஒர்க்கிங் நம்மளுக்கு தெரியாது, சரிங்களா? அதுக்காக நான் பேட் கேப்ஸை நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். இதுலேயும் உங்களுக்கு 4 வாட்டி நீங்கள் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும், மற்றபடி அந்த இஷ்யூஸும் இல்லை. ஆனால் இதில் ஒர்க்கிங் பயாஸ் உங்களுக்கு 100% கிடைக்கும். பேட் கேப்ஸை போலவே நிறைய பெய்டு வந்து வெப்சைட்ஸ் இருக்குது, நிறைய ஃப்ரீ வெப்சைட்ஸும் இருக்குது. அது என்னென்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேப் ஆன் இண்டியா, அப்புறம் அலிசெல்லர் அப்படின்ற நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அதை பற்றி பார்ப்போம். இப்போ நான் சும்மா டெல் 3521 பயாஸ் பின் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன். இதில் வர ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், லேப் ஆன் சைடு, அப்புறம் அலிசெல்லர், இது எல்லாமே ஃப்ரீ சோர்ஸ் தான். ஸோ அதுக்கும் நான் ஃபஸ்ட்டு ஏன் அதை ரெக்கமெண்டட் பண்ணேன்னா, இது எல்லாமே நம்மளுக்கு ஒர்க்கிங்கான்னு தெரியாது. பயாஸ் கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் வந்து ஒர்க்கிங் பயாஸ் தான் வந்து டெவலப்பர்ஸ் போஸ்ட் பண்ணுவாங்க. பட் அது வந்து உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ பேட் கேப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து டெல் இந்த 3521 போட்டிங்கன்னா இந்த இதில் ஒருத்தருக்கு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இப்போ எனக்கு இந்த பயாஸ் பின் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது கீழே வந்து ரிப்ளை பண்ணியிருப்பாங்க, இது வந்து ஒர்க்கிங் ஆகுது, இந்த பயாஸ் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது நம்மளுக்கு பெரிய கைடன்ஸாக இருக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா இது அலிசெல்லர், இதுவும் அதே மாதிரி வெப்சைட் தான். ஸோ அலிசெல்லர்லேயும் நம்ம ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுலேயும் நிறைய பயாஸஸ் இருக்கும், அதை பார்த்து நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வெப்சைட்ஸ் இருக்குது பேட் கேப்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள்,
ஐ நீட் இதை போட்டிருக்காரு. அதுக்கு கீழே பாருங்கள், தேங்க்யூ, ஐ ஆல்சோ நீட் திஸ். நிறைய இது வந்து எனக்கு ஒர்க் ஆகலை, ஓப்பன் ஆகலை. பட் அவங்க பாஸ்வேர்ட் கொடுத்துருக்காங்க. மேபி அது 1 to 1 கொடுத்துருப்பாங்க. அது பாஸ்வேர்ட் கீழே போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது இது இந்த மாதிரி கான்வர்சேஷன் இருக்கும்போது ஈஸியாக நம்ம சர்வீஸ் பண்ணுறதுக்கும் பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்கேஸ் இதுலேயே ஒரு சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெய்டில் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட் போடலாம். அப்படின்னா என்னோடய மெயில் ஐடி நான் கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக அதை நான் போஸ்ட் பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இது மாதிரி வீடியோஸ் இல்லை வேறு எதனா உங்களுக்கு சஜஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.